முதல் தனியன் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்தது. முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவுடையேன் யான். திருவரங்கத்தமுதனார் என்பவர் மூங்கில் குடி என்கிற வம்சத்திலே தோன்றியவர். அவருடைய சொர்ணமயமாக இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள் இரண்டையும் அடியேன் என்னுடைய சிரசிலே ஒரு அலங்காரமாக சேர்த்து கொண்டேன். அதனால் என்னுடைய முன்னை வினைகள் பூர்வ கர்மங்கள் எல்லாம் தொலையும்படி ஆயின. இப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்த பிறகு அந்த தெற்கிலே இருக்கிறாரே யமன், அவருக்கோ இல்ல யம கிங்கருக்கோ நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டன. முன்னை வினை அகலும்படியாக இப்படி நான் இவர் திருவடியை சேவித்தேன். இதனால் யமனுக்கு என்னோடு தொடர்பில்லை என்று தாற்பயம். அடுத்ததனியன் எம்பாறு அருளி செய்தது. நயந்தரு பேர் இன்பமெல்லாம் பழுதென்று நன்னினருபால் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுது ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. நெஞ்சமே, மனசே, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். திருவரங்கத்தமுதனார் மிகவும் அன்புடன் மிகவும் பக்தியுடன் மிகவும் பிரீதியுடன் அருளை செய்த அந்த அந்தாதி நூற்றந்தாதி கலித்துறை என்கிற விருத்தத்திலே அருளி செய்த அந்த நூற்றந்தாதியை நீ ஓத வேண்டும், நீ அத்தியனம் செய்ய வேண்டும். மனமே, கலித்துறை அந்தாதி ஓத இசை, இதை அத்தியனம் செய்ய, இதை கற்றுக்கொள்ள நீ முதலே ஏற்றுக்கொள்.